ஹாய் எல்லாருக்கும். சம்மர் வந்தாலே நம்ம வத்த போட ஆரம்பிச்சுருவோம். ஸோ எனக்கு ரொம்ப பிடிக்கும் வத்த போடுறது அப்படின்னா. இதனால் கொத்தவரங்காய் வந்துட்டு ஒரு 2 கிலோ அளவுக்கு வாங்கிட்டு வந்தேன். அவ்வளோதான் நம்மளால தூக்கிட்டு வர முடியும். ஸோ வாங்கிட்டு வந்துட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இதை வந்து அம்மா இருந்தாங்கன்னா 2 2ஆக உடச்சி போட்டு செய்ய சொல்லுவாங்க. ஏன்னா வறுக்கும் போதும் குழம்புல போடும்போதும் குட்டியாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக. எனக்கு அதுக்கெல்லாம் நேரம் இல்லைங்க. ஃபுல்லாகவே எல்லாத்தையும் தண்ணியில் கொட்டி அலச ஆரம்பிச்சிட்டேன். இப்போ எந்த பாத்திரத்தில் அவிக்கிறோமோ அந்த பாத்திரத்தில் வச்சுட்டு அதில் பாதி அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேங்க. தண்ணி சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நீங்கள் வந்து கொஞ்சம் வெந்த பிறகும் உப்பு சேர்த்துக்கலாம். இல்லைன்னா வந்து ஃபஸ்ட்டே சேர்த்துக்கலாம். நான் ஃபஸ்ட்டு கொஞ்சம் சேர்த்துட்டு அப்புறம் உப்பு பார்த்துட்டு மறுபடியும் சேர்த்துப்பேன். ஸோ சேர்த்துட்டு இதை மூடி வச்சுட்டு அந்த டைமில் நான் வந்து காய வைக்கிற இடத்த க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிக்கிட்டுருக்கேன். பார்த்திங்கன்னா மதியம் 2:30 மணிங்க நான் இதை பண்ணிக்கிட்டு இருக்கும்போது. இப்போ வந்து பார்த்தா அடியில் ஃபுல்லாக வெந்திருக்கு. இதை நம்ம திருப்பி விட்டுக்கணும். தாராளமாக பாத்திரம் கொஞ்சம் அகலமாக இருந்துச்சுன்னா அந்த பாத்திரத்தில் கூட நீங்கள் வச்சுக்கலாம். ஈஸியாக இருக்கும். என்கிட்ட வந்து இந்த பாத்திரம் தான் வந்து வத்த போடுறதுக்கெல்லாம் நான் யூஸ் பண்ணுறதுனால நான் இதையே வச்சுக்கிட்டேன். ஸோ இப்போ வந்து வெந்துருச்சு. இதை நல்லா தண்ணியெல்லாம் இருத்துக்கலாம். பார்த்திங்கன்னா நம்ம ஈவினிங் போல் வாங்கிட்டு வந்து மறுநாள் காலையில் வெயிலுக்கு முன்னாடி இந்த வேலையெல்லாம் பண்ணணும். வெயிலுக்கு முன்னாடி இந்த வேலையை பண்ணிவிட்டு நம்ம காய வச்சிட்டோம்னா வெயிலில் வந்து காஞ்சிரும். சாயங்காலமாக நம்ம எடுத்துக்கலாம். ஆனால் நான் வாங்கிட்டு வந்து உடனே பண்ணிடலாம் டைம் இருக்கும்போதே. அப்புறம் ஈவினிங் வேலைக்கு போகணும். காலையில் எழுந்திரிச்சா லேட்டாகிடுமோ என்னமோன்னு சொல்லிட்டு தான் நான் மதியம் வாங்கிட்டு வந்தோடனே இந்த வேலையெல்லாம் பண்ணிகிட்ருக்கேங்க. வெயில் பார்த்திங்கன்னா கால் வைக்க முடியல. அந்தளவுக்கு வெயில் சுட ஆரம்பிச்சிருச்சு. இப்போ வந்து ஒரு துணியை நல்லா நனைச்சிட்டு விரித்து போட்டுட்டு அதில் கொட்டிட்டேன். இந்த அளவுக்கு வேகணுங்க. ரொம்ப குழஞ்சும் போயிடக்கூடாது, வேகாமையும் இருக்கக்கூடாது. நம்ம வந்து ரொம்ப முத்தின காயும் வாங்கிடக்கூடாதுங்க. மீடியமாக பார்த்து வாங்கணும். இது பார்த்திங்கன்னா மறுநாள் நல்லா சுருண்டு வந்துருச்சு பாருங்கள். இது வந்து ஒரு 3 நாள் அளவுக்கு காய வச்சேன். அதுக்கு பிறகு நம்ம எடுத்து ஏர்டைட் பாக்ஸில் போட்டு 1 வருஷம் ஆனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். கெட்டே போகாது. நான் வறுத்து காமிக்கிறேன் பாருங்கள். எண்ணெயை நல்லா சூடு பண்ணிவிட்டு ஆஃப் பண்ணிடலாம். அதில் போட்டு நம்ம எடுத்தோம்னா கருகாமல் நம்மளுக்கு சூப்பரான இந்த வத்தல் கிடைக்கும். எனக்கு ரொம்பவுமே பிடிக்கிறது வந்து குழம்புல போட்டு சாப்பிட்றத விட வறுத்து சாப்பிட்டு தயிர் சாதத்துக்கு வச்சு சாப்பிட்டோன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். எனக்கு ரொம்பவுமே பிடிக்கும். இது வந்து வத்த குழம்பு வச்சு சாப்பிட்டாலுமே நல்லாயிருக்குங்க. ஸோ அவ்வளோதான். நான் இது மாதிரி தான் எப்போயுமே போட்டு வச்சுப்பேன். கடையில் வாங்குறத விட எனக்கு வந்து வீட்டில் நானே செஞ்சாதாங்க எனக்கு திருப்தி. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாடா பாய்.